guys, welcome to my channel Nurlashika. ஸோ என்னோடய சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்கள் முன்னாடிலாம் வீடியோலாம் போட்டதே இல்லை, இந்த மாதிரி லாங் வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் guys. உங்கள் சப்போர்ட் தான் எங்களோட அச்சீவ்மெண்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா டிமார்ட் தான் போகிறோம். பிகாஸ் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணதில் மங்களோட டிமார்ட்லலாம் அவ்வளோ க்ரௌட் இருக்காது அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாம் டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா என்னோடய பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங்கை பற்றி தான். பட் ஐ நோ தட் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகேவா? ஸோ நம்ம இப்போது வீடியோ எடுக்கிறோம். எங்கள் அக்காவும் நல்லா எடிட்டும் பண்ணியிருக்கா. அவளுக்காகவே நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அங்கே கார் பார்க் பண்ண போயிட்டாங்க. எவ்வளோ தூரம் பார்க் பண்ணியிருக்காங்களோ, செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் கேஷுவலாக இங்கே காற்று வாங்கிக்கிட்டு இருந்தோம். செம்ம வெயில். அம்மா வந்ததும் நாங்கள் உள்ளே போவோம். அது வரை வெயிட்டிங் தான். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் திடீர்னு கையில் கிடைக்கும். ஸோ எங்கள் அக்கா போனாலும் எங்கள் அம்மாவை தான் சூஸ் பண்ண சொல்லுவாள். நான் போனாலும் எங்கள் அம்மா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அப்பா வீடியோ எடுக்கிறாங்களா ஃபோட்டோ எடுக்கிறாங்களா ஒன்றும் தெரியல. அப்புறம் அவங்க சொன்னதும் நானும் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்து போயிட்டுருந்தேன். ஸோ இன்னுமே எங்கள் அம்மா வரலை. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அங்கே காற்று வாங்குகிற இடத்த நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்திங்களா, தனியாக இருந்துச்சு யூனிகார்ன். கொத்தாக இருந்தால் எடுத்திருப்பேன். ஸோ இது எங்கள் அம்மா வாங்கினான்னாங்க. பட் வேணாம் அப்படின்னு எனக்கு ரியாக்ஷன்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, இந்த பிளாக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டைரி. நான் இது வாங்கிட்டேன். நான் எப்படி வாங்காமல் போவேன்? நான் வாங்கினதே கம்மி தான். ஸோ இதெல்லாம் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு இதை போடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, திருப்பி போடுறடி அப்படின்னாங்க. ஸோ நானும் கரெக்டாக போட்டு போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன். பிகாஸ் நான் நினச்சேன் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு. பட் நான் இது எதுவும் வாங்கலை. பிகாஸ் நான் இது சின்ன வயசுலேயே வாங்கியிருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பயம், எங்கள் அம்மா எங்கேயாவது போய் இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணேன். ஸோ கொஞ்சம் பயத்துலேயே அங்கே பாரு இங்கே பாரு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த இடம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், மங்களன் மங்கள். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இங்கே லஞ்ச் பேக் அடித்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் என்னோடய பேகு அடித்து பிடிச்சி எடுத்துட்டேன். நான் அது ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஸோ எங்கள் அப்பா தான் லைக் ஹேங்கர் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்ருக்காங்க. இதுதான் என்னோடய ஸ்கூல் பேக். ஸோ இப்போது நம்ம பேக் லஞ்ச் பேக்லாம் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்டேஷ்னரி தான் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம் மேலே. ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு டயர்டாக நடந்துகிட்டு இருந்தோம். அப்போவும் பார்த்திங்களா எங்கள் அப்பா ஒரு ஸ்டைல் வாக்கு போட்டுட்ருந்தாங்க. ஸோ ரொம்ப தூரமாக நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் அம்மா பார்க் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரொம்ப க்ரௌடு இருந்துச்சு உள்ளே. மெயின் கார்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு வெளியே வர நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். அவ்வளோதான். அன்றைக்கே 1 கிலோ குறைஞ்சிட்டேன். என்ன பண்ணேன். அப்புறம் தாகடிக்குதே அப்படின்னு ஜூஸ் மட்டும் வாங்கலாம்னு நினச்சோம். பட் காலிஃப்ளவர் அங்கே இருந்துச்சா, சரி வாங்குவோமே அப்படின்னு நானும் வாங்கினேன். இங்கே பார்த்திங்களா எங்கள் அப்பா அம்மாவும் குலாப் ஜாமுன் வாங்கியிருக்காங்க. இது 2 மட்டும் தாங்க வெளியே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்காது. பட் ஊட்டி விட்டால் 1 வாய் இல்லை 2 வாய் சாப்பிடுவேன். அதே மாதிரி எனக்கு ஊட்டி விட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இன்னொரு வாயும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்களா, வீடியோ எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அங்கே எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே குலாப் ஜாமுன் 3வது ஒன்று வந்துருச்சு. பட் நான் சாப்பிடல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது, ஊட்டி விடாத தான் நான் சாப்பிடுவேன். ஸோ சாத்துக்குடி ஜூஸும் 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் என் நெயில்ஸ் எவ்வளோ இருக்குது. எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த நெயில்ஸ்லாம் இருக்காது. பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா ஆல்ஃபபெட் செய்யலான்னாங்க. பட் நான் அது ட்ரையாங்கிள் அப்படின்னேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் க்ரியேட்டிவிட்டி மைண்ட் ரொம்ப இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். நாங்கள் வெளியே போனால் மட்டும்தான் அப்படி. பிகாஸ் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போட. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி போட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். நான் இதோட எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.